2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அதாவது 2ஆம் அதிகாரம், அதாவது 2 பேதுரு மொத்தமே கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள ஊழியர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக முதல் நூற்றாண்டிலிருந்தே செயல்பட்டவர்களை குறித்து எச்சரித்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். அதிலும் 2வது அதிகாரம் மிக அதிகமாக கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவர்களுடைய இறுதி நிலை என்ன என்பதை குறித்து ஒரு விளக்குகின்றதான ஒரு அதிகாரம். ஆகவே நாம் ஒவ்வொரு வசனங்களாக தியானிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அதாவது இருந்தார்கள் என்று பாஸ்ட் டென்ஸில் வருகிறது. அப்படியானால் இது பழைய ஏற்பாட்டை சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஏராளமான வசன பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றன. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அது வரும். எரேமியா 28 வருகிறது. அதையும் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது நல்ல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மக்கள் வாழ்கிறார்களா, குறிப்பாக ராஜாக்கள் இருக்கிறார்களா, அதான் முக்கியம். ராஜாக்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆளுகிறார்களா என்பதை கண்காணித்து கவனித்து அவர்கள் இடறி போனார்கள் என்றால் அவர்களை எச்சரிப்பதான் கள்ள தீர்க்கதரிசிகள் வேலை. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் அதுக்கு மாறா செய்வாங்க. நேர்மாறானா ராஜா செய்கிற எந்த தவறும் அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்கள புகழ்த்தி பேசிகிட்டே இருப்பாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு ஏதுவான வருமானம் வரும். அதுதான் இந்த கள்ளத்தீர்க்கல் செய்த வேலை. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியத்தில் அவர் சொல்லுகின்றார், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள்னா இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ஃப்யூச்சரில் அந்த மீனிங் புரிய வேண்டிய தேவையில்லை. சரியாக சொன்னால் ஆங்கிலத்தில் கூட ஒரு இலக்கண விதி உண்டு. இன் இங்கிலீஷ் there is no future tense, it is an alteration of present tense அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்திலே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நுட்பமாக போகும்போது ஃபியூச்சர் டென்ஸ் என்பது நிகழ்காலத்தின் ஒரு மாறுபட்ட வடிவம் அல்லது நீட்டப்பட்ட வடிவம் என்கிற ஒரு விளக்கம் உண்டு. அதுதான் இங்கே உங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்றால் இருக்கிறார்கள் என்கிற அர்த்தம். ஏன் இருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறார் என்றால் கீழே அவர்களுடைய குணாதிசயங்களை எத்தனை அவர் பட்டியலிடுகிறார். மற்றபடி இருப்பார்கள் என்று சொன்னோன்னா இனி கடைசியில் எப்போ வருவார்கள் அப்படி புரியக்கூடாது. இருக்கிறவர்கள் எவ்வளமாக இருக்கிறார்கள் என்பதை தான் இந்த அதிகாரம் சொல்கிறது. அதான் தொடர்ந்து அந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. அப்போ இனி இந்த கள்ள போதகருடைய பணிகள், தந்திரங்கள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர் விளக்குகின்றார். அப்படி விளக்கும்போது இந்த அதிகாரம் முழுவதுமே அப்படி தான் வரும். குறைந்தபட்சம் 17 விதமான கெட்ட நடக்கைகளை அல்லது கள்ள தீர்க்கதரிசிய குணாதிசயங்களை அவர் பட்டியலிடுகின்றார். அதில் முதலாவது வேதத்தை புரட்டுவார்கள். வேதத்தை புரட்டுவதில் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மதிக்காமல் அதை புரட்டி அதற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அல்லது ராஜாக்கள் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக செயல்படும்போது அதை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள், எந்த எச்சரிக்கையும் செய்வதில்லை. இங்கேயும் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, இந்த முதல் நூற்றாண்டிலேருந்தே கிறிஸ்தவத்துக்கு மேலே
அல்ல கிறிஸ்தவத்துக்கு உள்ளாக, மேலே என்று சொல்வதை விட கிறிஸ்தவத்துக்கு உள்ளாக ஏராளமான துர்போதனைகள் எழும்பதான் ஆரம்பித்தன. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஞானவாத மார்க்கம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு குழு, குறிப்பாக ஆங்கிலத்தில் நாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் நமக்கு தமிழில் இன்னைக்கு நாத்திகங்கிற வார்த்தை அதிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான். இங்கே நாத்திகங்கிற வார்த்தை கடவுள் மறுப்பாக்கு நம்ம பயன்படுத்தும். ஆனால் அதனுடைய மூலப்பொருள் அதல்ல. கடவுளை மறுப்பாளர் என்று சொல்வதை விட கடவுளை சொன்னால் கூட அதை தவறாக சொல்லக்கூடிய ஒரு குழுவாக இருந்தார்கள். அவர்கள் வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, எங்கே நுழைய பண்ணாங்க? சர்ச்சுக்குள்ள, சபைக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வேதத்தை புரட்டுவார்கள். எல்லா காலத்திலும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் முதலாவது செய்கிற வேலை அதுதான். ஏதேன் தோற்றத்தில் சாத்தா என்ன செய்தான்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இந்த கனிகளை புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு தான் ஆண்டவர் சொன்னார். சாத்தா என்ன வந்து சொன்னால், சாத்தா வந்து எவள்கிட்ட என்ன கேட்டான்? சொன்னது உண்டோன்னு கேட்டான். கேள்வி எழுப்பி விட்டுட்டான். உங்களுக்கு அவனமாக ஆண்டுடைய வார்த்தை அவன் புரட்டுகிறான். எப்படி ஏதேனுக்குள்ளாகவே சாத்தான் வசனத்தை புரட்டினானோ அதுபோல சபைக்குள்ளாக வசனத்தை புரட்டுவார்கள். சபைக்கு வெளியில் புரட்ட முடியாது. சபைக்குள்ளே தான் வசனம் புரட்டுறது நடக்கும். கிறிஸ்தவருக்குள்ளே தான் வசனத்தை புரட்டு நடக்கும். அதில் அதை புரியணும். எதோ நம்ம தவறாக புரியக்கூடாது. கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவங்க தான் வசனத்தை புரட்டுறாங்க, அப்படி அல்ல. கிறிஸ்தவத்துக்கு உள்ளே இருந்து கொண்டே வசனத்தை புரட்டுவார்கள். அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, அப்படின்னு என்ன? கிறிஸ்தவத்தின் போர்வையிலே அவர்கள் இருந்து கொண்டு கல்வாரியிலே நம்முடைய பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தினவரை அல்ல தம்முடைய இரத்தத்தையே கிரயமாக கொடுத்தவரை மறுதலித்து. இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுதலித்தது போல தோன்றும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த வசன பகுதி சொல்லுகிறது. மறுதலித்து, அதாவது புரட்டுகிறனாலே அவங்க மறுதலிக்கிறாங்க. மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கள்ளத்தீர்க்கதரிசியுடைய விளைவு என்ன, அல்லது விளைவு என்று சொல்வதை விட இறுதி என்ன, இறுதியான நிலை என்ன என்று சொல்கிறார். அவர்களுடைய அடுத்த வார்த்தை, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். என்னது? அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு கூட கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுவதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? ஆமாம், போன வாரத்தில் ஒரு திரைப்படத்தில் உள்ள ஒரு சின்ன கிளிப்பிங் ஒரு ஆள் இதை அனுப்பியிருந்தாங்க. பார்த்தா அது என்ன படம், திரைப்படம் எனக்கு தெரியாது. அந்த திரைப்படத்தில் முழுவதுமாக அந்த ஒரு சீனில் கிறிஸ்தவத்தை அப்பட்டமாக தாக்கியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அதில் 2 பேர் ஜெபிக்கிற மாதிரி காட்டுறான், அவன் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி காட்டுறான். அதை அவன் எங்கேருந்து எடுத்தான்? அவ்வளவு ஏளனமாக போய்விட்டது. அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம சபைக்குள்ளே சிலர் அப்படி செய்ததுனால தான் அவர்கள் அதை காப்பி அடித்து இதை கிண்டலாக செய்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர்கள் மித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அடுத்து அவருடைய குணாதிசயங்களை சொல்லும்போது பொருளாசை உடையவர்களாய், அதாவது ஒரு கள்ளத்தீர்க்கதரிசிக்கு மாற்ற முடியாத ஒரு குணம் பொருளாசை. அது அவனுக்கு ட்ரேடு மார்க்கு. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். இந்த சில வேளை நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பெரிய பிரசங்கமாக இருக்கிறார்கள். ஒரு சில வேளையில் நம்ம அதை பார்க்கும்போது, ஒரு நாள் ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு ஆள், அவரை பற்றி பலரும் தவறாக பேசுவாங்கன்னு நான் ஒரு நாள் அவருக்கு மெசேஜை கவனமாக, பொதுவாக இவங்களுக்கு மெசேஜ் கேட்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது, ஆனால் ஒரு நாள் அவருக்கு மெசேஜை கேட்கணுன்னு ஃபுல்லாக இருந்து அவருக்கு மெசேஜை கேட்டால், சரியான இறையில் தெரிந்த ஒரு ஆளால் மட்டும்தான்
அவர் செய்கிற தவறை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி சாதாரணமான யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் வசனத்தை அப்படியே படித்து ரொம்ப டாக்டிக்காக ட்விஸ்ட் பண்ணுறார். சாதாரணமான ஒரு ஆளால் அவர் செய்கிற வசனத்தை ட்விஸ்ட் பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப அழகாக பேசுகிறாரு. நம்ம ஆங்கிலத்தில் உள்ள ஆர்டிகுலேஷன் சிறப்பாக அதை வெளியில் கொண்டு வரார். அப்போது இறையில் தெளிவில்லாத ஒரு சாதாரண கிறிஸ்தவன் அவருடைய நயவஞ்சகமான பேச்சில் மயங்கி அதில் விழுவதில் ஆச்சரியமே. பொறுமையாக இருந்து அவர் என்ன, ஏன்னா எல்லாரும் அவரை குறை சொல்கிறாங்க, நம்ம அவரை பற்றி குறை சொல்லி முன்னாடி நம்ம அவருக்கு பிரசங்கத்தை கேட்கணும் இல்லையா. இன்னும் ஒரு நாள் பொறுமையாக ஃபுல் அவருடைய அந்த ஆராதனையை கவனித்தா ரொம்ப ரொம்ப டாக்டிக்காக வசனத்தை புரட்டுறாரு. சாதாரணமான எந்த மனிதனையும் அது கவர்ந்தெழுது. ஆனால் அப்பட்டமாக வசனம் புரட்டுது. அவ்வளோ திறமைகளாக இருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய். என்ன அர்த்தம்? ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்னது? தலைக்கு மேலே கிரிசி செய்கிறது, தலைக்கு மேலே பயிர் விளைவிக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னது? நம்ம ஆள்மேல் கிரிசின்னு சொல்லுவாங்க. அதுதான் வேலை. ஆளை வச்சே அவன் படைச்சிருவான். பாருங்கள், தங்களுக்கு ஆதாயமாக, தங்களுக்கு ஆதாயமாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. என்னது? ஆகவே அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அவர்கள் தப்பிவிட முடியாது. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அப்படின்னா அது இட் இஸ் வெயிட்டிங், அது விழித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பு தண்டனை தூங்காமல் விழித்து கொண்டே இருக்கிறது. அவன் எப்போ எதுங்க வருவான் என்ற அந்த இதை சொல்கிறது. அடுத்தது, இந்த கள்ளப்போதர்களை குறித்து, அந்த அழிவை குறித்து சொல்வதற்கு சில முன்னுதாரணங்களை பைபிள்லேருந்து கொண்டு வரார். ஒன்று, பாவம் செய்த தூதர்கள். பாவம் செய்த தூதர்களை அவர் தண்டித்ததை இதற்கு சான்றாக கொண்டு வருகிறார். எப்படி கள்ளப்போதர்கள் தப்ப முடியாது என்பதற்கு அவர் கொண்டு வருகிற சான்று பாவம் செய்த தூதர்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போது பாவம் செய்த தூதர்கள் தப்ப முடியவில்லை. நோவா காலத்தில் வாழ்ந்த தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் தப்ப முடியவில்லை. அடுத்த சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாய் கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில், அப்படின்னா மீண்டும் சபையின் காலத்தில் அல்ல இனி வருகிற காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாக வைத்து. இங்கே ஒரு கவனிக்க வேண்டிய வார்த்தை, நமக்கு மட்டும் ப்ரூஃப் இல்லை. எது நமக்கு மட்டும் ப்ரூஃபு? இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு திருஷ்டாந்தம்னா ப்ரூஃப்னு எடுக்கலாம். இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நமக்கு ப்ரூஃப் மட்டும் இல்லை. என்னது? அவர்களுக்கு அவபக்தியை நடக்கிறவர்களுக்கு இது ப்ரூஃபான். அவ என்னது? தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் இதை அறிஞ்சிருக்கணும். தேவன் தண்டிப்பார், தண்டித்திருக்கிறார், சரித்திரத்தில் இப்படி நடந்திருக்கிறது அவள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வருகிறார். அக்கிரமக்காரருக்கு வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கார். லோத்துடைய சமுதாயத்தில் நடந்தது பாருங்க. பாவம் செய்த தூதர்கள் தப்ப முடியவில்லை. நோவா காலத்தில் தப்ப முடியவில்லை. சோதோம் குமாரா தப்ப முடியவில்லை. லோத்து அவன் வாழ்ந்த அந்த சந்ததி, அதில் சோதோம் குமாராவோட தொடர்புடையதான். அவர்களை ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்கார ஆக்கினைக்குள்ளான
உள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்படின்னது தேவனுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? விசுவாசிகளை தப்பு வைக்க. சோதோம் குமாரா இல்லை லோத்து மட்டும் காப்பாற்றப்படுகிறான். லோத்து என்றால் லோத்துடைய குடும்பம். நோவா குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அப்போது அவருக்கு என்ன தெரியுமா? யாரை தண்டிக்க வேண்டும், யாரை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். அதை சொல்கிறார். அடுத்ததாக 10ஆம் வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து, யார்? இந்த கள்ளதீர்க்கதரிசிகள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர். துணிகரக்காரர்னா இங்கே பாஸ் இல்லை, துணி வேணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற துணிவு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதற்கு துணிவு, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட துணிவு. அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். வார்த்தைகளை பாருங்கள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். தேவனுக்குரிய மகிமை எவ்வளவு, அதை தூஷிப்பதற்கு எந்த அச்சமும் கிடையாது. இது நம்ம என்ன பார்க்கணும்? மீண்டும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் அல்ல, பிற மதத்தவர் அல்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளாக, சபைக்குள்ளாக, தேவனுடைய மக்களுக்குள்ளாக இருந்து கொண்டு இத்தனை செய்கிறார். அதான் கவனிக்கணும். இவர் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும். அடுத்த இந்த 11ஆம் வாசனம் கொஞ்சம் சிக்கலான வசனம். அநேக அறிஞர்கள் இதை கொஞ்சம் விளக்குவதற்கு சற்று சிரமப்படுகிறார்கள். அது என்னன்னா, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. ஆகவே இந்த வசனத்தை சிலர் விளக்குக்கு சற்று அந்த உணர்த்த கடினமான வசன பகுதியில் இது ஒன்று என்று சொல்கிறார்கள். ஆயினும் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமான பார்வை வைக்கிறார்கள். ஒன்று, நல்ல தூதர்கள் விழுந்து போன தூதர்களை தூஷிக்க மாட்டார்களாம். இது ஒரு நகை முரண் போல வரும். நல்ல தூதர்களே, அதாவது அந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நல்ல தூதர்களே தங்களுக்குள் விழுந்து போன தூதர்களை தூஷிக்காமல் இருக்கும்போது இந்த அகங்காரிகள் தேவனுடைய முகத்தை தூஷிக்கிறாங்க. ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறாங்க. நல்ல தூதர்கள் கெட்ட தூதர்களை தூஷிக்க அதிகாரம் உண்டு, அல்ல உரிமை உண்டு, அல்ல செய்யலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த நல்ல தூதர்களே விழுந்து போனவர்களை தூஷிப்பதில்லை. ஆனால் இந்த தூஷணக்காரர்கள் எந்த வெக்கமும் மானமும் நாணமும் இல்லாமல் மகத்துவத்தை தூஷிக்கிறார்கள் என்று சொன்னார். அதை இன்னொரு அறிஞர் உணமாய் சொல்கின்றார். சோதோமை அழிக்க வந்த தூதர்கள் அந்த மக்கள் மிகவும், அதில் பாருங்கள், சோதகுமாரை அழிக்க எது வராங்க? அங்கே 5 பேர் கூட நீதிமான் இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு பட்டணத்தை அழிக்க வந்த தூதர்கள் கூட அந்த மக்களை அவர்கள் தூஷிக்கலையா. இன்னும் சொல்ல போனால் இந்த தூதர்களை தான் அவங்க அந்த சோதோங்குமாரா ஊரார் அந்த ஓரின சேர்க்கைக்கு அழைத்தது. அப்படி இருந்து இவர்கள் யாரும் செய்யலை, அவங்கள தூஷிக்கலை. ஆனால் இந்த மோசமான நடக்கையுள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள பூதவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை தூஷிக்கிறாங்க. என்ன எவ்வளோ ஆச்சரியம், என்ன கம்பேரிசன் பாருங்கள். அநியாயம் செய்தவனையே நல்ல தூதர்கள் தூஷிக்கலை. ஆனால் இந்த கள்ள போதகர்கள் எல்லாவற்றுக்கு மேலான மகத்துவங்களையும் மகத்துவ தேவனையும் தூஷிக்கிறார்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக, இவர்களோ பிடிபட்டு ஒழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டொழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். மீண்டும் அது நியாய தீர்ப்பை வலியுறுத்துகிறார். அடுத்தது, இவருடைய குணாதிசத்தை மீண்டும் வேறு கோணத்தில் அணுகுகின்றார். 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி, அதாவது இன்றைக்கு தான் உலகம், புசி குடி இல்லையா,
ஆஹ், அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடு, அதுதானே இன்னைக்கு பல மக்கள் விரும்புகிற தத்துவமாக இருக்கிறது. ஏசா, பழைய ஏற்பாடு நம்ம ஏசா, அவன் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை கூட அசட்டை பண்ணி எனக்கு இப்போ கஞ்சி தேவை, அந்த தற்காலிக வாழ்வு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நித்தியத்தை குறித்த பார்வை இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் தெளிந்த பார்வையை கொண்டிருக்க மாட்டான். நான் போன அதிகாரத்தை கூட மயோபிக்னு பார்த்தோம்ல, ஷார்ட் சைட்டட்னஸ். இந்த உலகம்தான் அவனுக்கு வாழ்க்கை. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளபோதோட வாழ்க்கை இந்த உலகம்தான், இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணு, கடவுளுடைய பேரில், தேவனுடைய பேரில் எதையாவது மக்களை வஞ்சித்து ஆதாயப்படுத்தி சம்பாதிச்சு நீ வாழ்ந்துக. ஏனென்றால் அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த கவலை கிடையாது, தேவனை குறித்த நீண்ட பார்வை கிடையாது. இதுதான் இந்த உலகம்தான் வாழ்க்கை. அதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலச்சைகளுமாய் இருந்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள். கரைகளும் லட்சியமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில், எப்படி உங்களோட அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையில் உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அப்போது இப்போ தான் இல்லை, முதல் நூற்றாண்டில் இப்படி இருந்திருக்கிறாங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோடாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. இப்போ ஒரு கேள்வி, ஆத்துமாக்கள் ஏன் உறுதி இல்லாமல் போகுது? அதுதான் ரொம்ப, பைபிளை படிப்பது கிடையாது. படிப்புன்னா வாசிக்கிறது இல்லை. நம்ம பைபிளை வாசித்துட்டு பைபிளை படித்ததாக பேசிகிட்டு இருக்கிறோம். வேத வசனத்தை தேர தான் அந்த ஆத்மா கிறிஸ்து மேலே உறுதிப்படும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஒரு தந்திரமாக ஒரு வேலை செய்வாங்க, பைபிளை படிக்காத. அதான் படிக்காதுன்னா பைபிள் காலேஜில் போய் படிக்காது. ஏன் அப்படி சொல்லாங்க தெரியுமா? ஒருவன் இறையியல் கல்லூரியில் போய் ஒழுங்காக படித்தா இவங்களுக்கு குட்டெல்லாம் வெளியில் வந்தாங்க. அப்போ அதை தவிர்க்கணும்னா பைபிளை படிக்காத, இறையியல் கல்வியில் போய் படிக்காத, நாங்கள் சொல்லியதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்து மக்களை, அதான் இறையியல் கல்லூரியில் படிக்க சொல்லும்போது எல்லா இறையியல் கல்லூரியும் சரியாக இறையிலை கொடுக்குறாங்கிறது அது கேள்விக்குரிய சிக்கல் தான். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, நல்ல இறையியல் கல்லூரியில் சேர்ந்த படின்னு சொல்லியிருக்கணும். படிக்காத என்று சொல்வது வேறு, இறையியல் கல்லூரியிலே படிப்பது உன்னை தவறாக நடத்தும் என்று சொல்வது வேறு. இப்போ ஒரு கேள்வி, இறையியல் கல்லூரியில் படிப்பது உன்னை வழி தவறாக நடத்தும் என்றால் நீங்கள் வழி நடத்துவது சரியா தவறா என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? இல்லை, அதனால்தான் தமிழ்நாட்டிலே 1-2 பேர் இறையியல் கல்லூரியில் படிப்பதை தவறாக பேசுவதிலும் எழுதுவதிலும் குறியாக இருக்கிறார்கள். அப்போ இதை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கும்போது நினைப்பாங்க, இறையியல் கல்லூரி படிக்கக்கூடாது போல, பைபிளை ஒழுங்காக முறையாக படிக்கக்கூடாது, பொறுமையாக இருந்து படிக்கக்கூடாது. அதனால் அப்போ என்னது, வெறும் செய்தியை கேட்டால் போதும். அதுதான் இவங்களுக்கு வாய்ப்பாய் போடுகிறது. அவர்கள் என்னது, உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, அருமையான வார்த்தை, பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பிலேயாம் என்னதான்? பணத்துக்காகத்தானே தீர்க்க தரிசனம் சொன்னான். பணத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற கிறிஸ்தவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பணம் கொடுத்தா அவங்க இன்னொரு வீட்டில் போய் தீர்க்கத்தன்னு சொல்லிட்டு வருவாங்க. என்கிட்ட ஒரு முறை ஒரு மனிதர் கன்ஃபஸ் பண்ணார், எப்படி ஒரு இடத்துல நடந்தது. அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசன மதிகேட்டை தடுத்தது. அடுத்து தொடர்ந்து மீண்டும் அவர் இந்த கள்ள தீர்க்கத்திலே குணாதிசயத்தை தான் சொன்னார்.
இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். தண்ணீர் இல்லாத கிணறுனால என்ன பயன்? சற்று யோசிங்களா. தண்ணீர் ஜீவனை கொடுக்கும். ஒன்றுமே இல்லைன்னாலும் தண்ணீரை மட்டும் சரீரத்துக்குள்ளே போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் பிழைச்சிருவான். அப்படியானால் தண்ணீரற்ற கிணறு என்றால் அங்கே ஜீவன் இல்லை என்று அர்த்தம். இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்பதனால், இவருடைய செய்திகளை கேட்பதனால் ஆத்துமாக்களுக்கு ஜீவன் வராது. சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். மேகம் வந்து மழையே பெய்யாமல் வேகமாக ஆயிரக்கணக்கான டன் கணக்கான மேகம் போனால் என்ன பயன்? என்னென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையிலிருந்து 3 எக்ஸாம்பிள்: தண்ணீர் இல்லாத கிணறு, காற்றில் சுழற்காற்று அடைகிற மேகம், காரிருள். இப்படி அவர்களை குறித்து. அடுத்த 18வது வசனம்: வஞ்சகமாய் நடக்கிற இடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும், அந்த வார்த்தை பாருங்க, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுவாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா இவங்களே இன்னும் பாவத்தில் இருந்தோ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் விடுதலை அடையவில்லை. அப்படி விடுதலை அடையாமல் பிறருக்கு சுவாதீனத்தை வாக்கு செய்கிறாங்க. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அப்படின்னா பாவத்தினால் ஒருத்தன் ஜெயிக்கப்பட்டிருந்தால் அவன் பாவத்துக்கு அடிமை. கிறிஸ்துவினால் ஒருத்தன் பிடிக்கப்பட்டிருந்தால் அவன் கிறிஸ்துக்கு அடிமை. அப்படின்னா கள்ளத்தீர்க்கதரிசிகள் யார்? 20வது வசனம்: கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இது நம்ம முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம்ல. கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்பது க்ளோசர் ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவோடு நெருங்கிய தனிப்பட்ட உறவை வைத்திருத்தல். அவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்படின்னா ஒருவேளை ஒரு விசுவாசி இந்த வஞ்சகங்களினால் விழுந்து, அந்த விதமான துர்போதனைகளால் விழுந்து அவைகளால் ஆட்கொள்ளப்பட்டால் அவருடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். முன்னால் அவங்க என்ன இருந்தாங்களோ அதை விட கேடான நிலைக்கு அவங்க வாழ்க்கை போய்விடும். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதற்கு பதிலாக கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கவனித்து வருகிறார்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கள்ள போதனைகளை நம்பி அவர்களுடைய பொருளாசையில் விழுந்து, நல்ல பாருங்க, அவருடைய பொருளாசைக்கு ஆசைப்பட்டு இவர்களையும் பொருளாசையினால் தூண்டி இவர்களுடைய குடும்பங்களையும் நாசம் பண்ணுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். எத்தனையோ குடும்பங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்பட்டு சொத்துக்களை இழந்து, அனைத்தையும் இழந்து ஒட்டாண்டிகளாக வாடகை வீடுகளிலே இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப குடும்பங்களும் தெரியும். சரி, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, இதெல்லாம் வார்னிங் டு த பிலீவர்ஸ். இப்போ இவ்வளோ நேரமும் அன்பிலீவர்ஸை சொல்லிட்டு இருந்தார், கள்ளத்தீர்க்கத்தை சொல்லிட்டாரு. பிலீவர்ஸிலே கள்ளத்தீர்க்கதரிசிகளை பின்பற்றி போறவுடைய நிலை என்ன சொல்ல பாருங்க. அவள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, இல்லை விசுவாசியாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருந்து அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களான அளவுக்கு நலமாயிருக்கும். அவ்வளோ கடினமான வார்த்தை. நாய் தான் கக்கினதை தின்னவும், பயங்கரமான எக்ஸாம்பிள். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவளுக்கு சம்பவித்தது. சற்று கடினமான வார்த்தைகள். இன்றைக்கி சபையிலெல்லாம் இப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த சபையை அதில் மறுநாள் ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ கடினமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு, எழுதியிருக்கிறார். இதைத்தான் அவர் சபைக்கு போதித்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இந்த அதிகாரத்தில் நம்ம கவனமாய் படிக்கும்போது மொத்தம் 17 விதமான குணாதிசயங்கள் கள்ளப்பொருளை குறித்து சொல்கிறார். வேத புரட்டர்கள், நம்ம மீண்டும் அதை பட்டியலிடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். வேத புரட்டவர்கள், கெட்ட நடத்தை உள்ளோர், பொருளாசைக்காரர், தந்திரக்காரர், அதாவது பேச்சில் தந்திரக்காரர், அவபக்தியுள்ளோர்,
இச்சையுள்ளோர், கர்த்தத்துவத்தை அசட்டை செய்வர், துணிகரக்காரர், அதாவது தீங்கு செய்வதற்கு, அசட்டை செய்வதற்கு, அகங்காரிகள், தூஷிக்க, அதாவது தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதோர், ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணுவோர், உல்லாச வாழ்க்கை வாழ்வோர், விபச்சார மயக்கம், பாவத்தை நாடுவோர், வீண் வார்த்தைகளை பேசி பிறரை மயக்கிறவர்கள், காம விவகார செயல்களிலே நாட்டங்கொண்டோர், கேட்டுக்கு அடிமையானோர் என்று 17 சோபங்களை குறைந்தபட்சம் இந்த இந்த 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பட்டியலிட்டுள்ளார். ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பது நலமாக இருக்கும். இப்போது உங்களுடைய கருத்துக்களை தான் இருக்குமா? எந்த வசனம்? 10ஆம் வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையுடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். பேசுவது மட்டும் இல்லை, செயல் நடத்த எல்லாம் எப்படி செலஸ்டியல் பீயிங்ஸ் ஏஞ்சல்ஸ் இல்லை. செலஸ்டியல் பீயிங் சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆக்சுவலாக அதாவது செலஸ்டியல்னாலே ஹெவன்லி. நீங்கள் அதை தேவனை விட்டு விட்டு மட்டும் எடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஆமாம், அது எர்த் ஏஞ்சல்ஸ். அப்போது செலஸ்டியல் பீயிங்ஸில் நீங்கள் ஜெனரலான வேர்டில் எடுக்கும்போது இப்போ நம்ம பர்டிகுலராக டிவைட் பண்ணால் ஓகே, நீங்கள் காட் வேறு செலஸ்டியல் பீயிங்கை டிவைட் பண்ணி புரிஞ்சால் ஓகே. பட் செலஸ்டியல் பீயிங்னாலே அதுக்கு பேசிக் மீனிங்கே அதுக்கு இன்னொரு வார்த்தை உண்டுல்ல, நம்ம இங்கே இந்த பூமிக்குள்ளே இன்னொரு வார்த்தை உண்டு, அதுக்கு ஆப்போசிட் சொல்லுவாங்க, டெரஸ்டியல். இதுக்கு ஆப்போசிட்டு தான் செலஸ்டியல். அது இன்க்ளூட்ஸ் காடு. நீங்கள் அதை விட்டுட்டு வர ஏஞ்சலிக் பீயிங்னா வளர்க்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. 13ஆம் வசனமா? இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் இங்கிலீஷ்ல எதுவுமே ஒரு நாள் இல்லை. என்ன புத்தகம்னா அது அந்த டே டைம்னு வருகிற அந்த பொது மொழிபெயர்ப்புலேயும் அதில் பட்டப்பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதை இன்பம் கருத்து என்று தான் அந்த வார்த்தைகள் வருது. அது சொல்ல வருகிறதுமே டெம்பரரி. இங்கே ஒரு நாள் வாழ்வு அதனால் அந்த மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் இப்படி இருக்கும். இந்த மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட போது ஒரு நாள் வாழ்வு இன்பங்கிறதா அந்த கருத்தை சொல்கிறது. இப்போ மாடர்ன் இதில் அந்த ஐடியாக்களை கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணியிருக்கு. அதில் இன்னொன்று இதனால தான் இதில் இந்த 2 பீட்டரில் நிறைய கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனல் சின்டாக்டிக்கல் ப்ராப்ளம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் பேதுரு நிருபத்தை பேதுரு இன்னொரு எழுத்தரை வைத்து எழுதினார். 2வது பேதுரு இவரே எழுதினபடினால்தான் இந்த விதமான சில கேள்விகள் வருகிறது. அது கூட ஒரு ரீசனாக சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. ரெண்டு ஒன்றா? பேதுருவின் காலம் இதுல 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, பேதுரு ஏன் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லாம போதகர்னு சொல்றாரு? வெரி நல்ல அருமை. இந்த இல்லை தீர்க்கதரிசிகள் போதைங்கிற வேர்டு நிறைய இடங்களில் ஈவன் இந்த 1st செஞ்சுரியில்
சினானிமஸாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம அஃபிஷியலாக சிலரை பிரிப்போம். அது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள் எல்லாம் சிலரை பிரிப்போம். பட்டு சில இடங்களில் தீர்க்கதரிசிகளும் போதகர் அந்த 2 வேர்டுமே சினானிமஸாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு நம்ம புக் ஆஃப் ஆக்ட்ஸில் கூட ஒரு இடத்துல அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதில் நிருபங்களும் ஒரு இடங்களில் வருது. ஏன்னா அந்த ரெஃபரன்ஸும் ஞாபகம் இல்லை. ஒரு இடத்த மட்டும் நம்மனா லைட்டாக எடுப்போமா? அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 13:1 படிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் பார்ப்பந்த தேசாதிபதியுமான ஏரோதிலே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகி போதகர்களாகி இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளாம் போடலாம். ஸோ இது சினானிமஸ்ங்கிற அப்படி பயன்படுத்துவாங்க. ஸோ தீர்க்கதரிசிகளில் போதகர்னு சொன்ன காலங்களும் உண்டு. அது அஃபிஷியல் ப்ராப்பர்ட்டிக்கல் அந்த கான்செப்ட் வேறு. ஏன்னா புதிய ஏற்பாடில் அஃபிஷியல் ப்ராஃபஸின்னு யாரையும் சொல்ல முடியாது. அஃபிஷியல் அப்போஸ்டல்ஸ் உண்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கல் வந்து அது ஒரு பணி. மோஸ்ட்லி அந்த கிஃப்ட் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட் செஞ்சுரி ரைட்டிங்ஸில் இங்கே மட்டும் இல்லை, ஃபஸ்ட் செஞ்சுரியில் சில சர்ச் ஃபாதர்ஸ் ரைட்டிங்ஸ்லேயே கூட தீர்க்கதரிசிகள் போதகங்கிறத சினானிமஸாக பயன்படுத்திக்கலாம். எனக்கு இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து போதகர்கள் அப்படி ரொம்ப அப்படி மோசைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு போதகர்கள் யாருமே அப்படி இல்லை. பழைய ஏற்பாடுலேயே அந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஒன் ஆஃப் த ஒர்க் வந்து டீச்சிங் தான். அது காரணம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வேலிடு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டுன்னா ஒன்லி ப்ரிடிக்டிவ்னு இல்லை வாரனால தான் அந்த கேள்வி இருக்கிறீங்க. நீங்கள் நுட்பமாக போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ஜாப் வந்து டீச்சிங் இன்வால்வ் தான். அது என்னது? ஃபோர்த் டெல்லிங். எஸ், நாட் ஒன்லி ஃபோர்த் டெல்லிங். அதுதான் நம்ம எங்கே பார்க்குறோன்னா, எலிசா காலத்தில் அந்த தீர்க்கதரிசின்னு புத்திரன் சொல்லிட்டு 50 பேரை அடித்து அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல. நமக்கு தமிழ் பைபிளில் வந்து தீர்க்கதரிசின் புத்திரன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் சில வெர்சஸில் வந்து ஸ்கூல் ஆஃப் ப்ராப்பர்ட்ஸ்னு வரும். அதாவது ஒரு அவங்க என்ன ஸ்கூல் ஆஃப் ப்ராப்பர்ட்ஸுங்கிறது கொஞ்சம் தமிழ் மொழிபெயர்ப்பை விட அது கொஞ்சம் சரியான மொழிபெயர்ப்பு. ஆனால் அந்த கருத்து சரியானது. அங்கே வந்து எலிசா போன்றோர் 50 பேரை தெரிந்தெடுத்து மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாடுல இந்த ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பழைய ஏற்பாடில் ப்ராப்பர் செஞ்சோம்னா அந்த நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஐடியாவே அந்த ஃபோர்த் டெல்லிங் தான் வரும். ஆனால் ஃபோர்த்து டெல்லிங் தான் அதிகமாக இருந்தது. அது கவனிக்கணும். ஃபோர்த்து டெல்லிங்னா கற்றுக் கொடுத்தல். நம்ம வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் எடுத்துரைத்தல்னு சொல்லலாம். சொல்லப்பட்டதை எடுத்துரைத்தல். அதான் நம்ம இன்னைக்கு ஆமாம் எஃப்ஓஆர்இ ஆமாம் எஃப்ஓஆர்டிஹெச் இல்லை. ஆமாம், அது என்னதுன்னா எனக்கு அது சரியான வார்த்தை சொல்லலை. எடுத்துரைத்தல்னு மொழிபெயர்க்கலாம். எடுத்துரைத்தல் ஏற்கனவே சொல்லப்பட்டதுலேருந்து சொல்லுது. எடுத்துரைத்தல்னு எடுக்கலாம். அதாவது அது இப்படி வரலாற்றை கற்றுக் கொடுப்பவர் யார்? எப்படி சொல்லுவோம்? தமிழை கற்றுக் கொடுப்பவரை என்ன சொல்லுவோம்? தமிழாசிரியர்னு சொல்லுவோம். வரலாறை கற்றுக் கொடுக்கிறவர் வரலாற்று ஆசிரியர். அப்போ தீர்க்க தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர் தீர்க்க தரிசன ஆசிரியர் அல்ல தீர்க்கதரிசி. அவ்வளோதான். அதனால் தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா வரும்போது தான் சொல்கிறது. அப்படி இல்லை. அது அப்படி ஒரு கருத்தை நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அதை அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடில்
அது காரணம் என்னென்னா பிரதர் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், சிறிய தகுதின்னு நிறைய புஸ்தகங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 50% வந்த போல் வருகிறனால அந்த கருத்து டாமினண்ட்டாக நிற்கிறது. ஆமாம், அதான் எடுத்துரைத்தல்னு சொன்னேன்ல, ஏற்கனவே இருப்பதே எடுத்துரைத்தல். ஆனால் நமக்கு இன்னைக்கு சபைகளில் பொதுவாக தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா நமக்கு மைண்டில் வருகிறது முன்னுரைத்தல்ங்கிற வார்த்தை. வரப்போகிறதெல்லாம் சொல்ல போகிறாங்க போல இருக்குது. ஆனால் இன்றைக்கும் இந்த இங்கிலீஷ் ப்ரீச்சிங்கில் எல்லாம் சில சர்ச்சில் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அவங்க தேவ் டோன்ட் பிலீவ் இந்த என்னது இன்னைக்கு முன்னுரைக்கிற தீர்க்கதரிசின்னு நம்ப மாட்டாங்க. நம்பாத சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளிலே கூட சில இந்த ப்ரீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, டுடே ஸோ அண்ட் ஸோ இஸ் கோயிங் டு பிரிங் த ப்ராப்பர்ட்டிக்கல் மெசேஜ்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்? ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கல் மெசேஜிலேருந்து சில நமக்கு செல்ல போகிறாங்க. ஸோ அப்படி சில ஆங்கில சபைகளில் அறிமுகப்படுத்துகிறதா நான் கேட்டுக்கிறேன். இங்கே நம்ம இங்கிலீஷ் மெசேஜை கேட்கும்போது சிலர் அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்க நுட்பமாக போனால் அந்த சபைகள் இந்த தற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கிறத நம்பவே மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க இன்றைக்கி இந்த ஆள் தீர்க்க தரிசன வசனத்தை நமக்கு சொல்லுவார்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, புதுசாக அவர் எதையும் சொல்ல போகிறதில்ல. அங்கே பைபிள்லேருந்து ஒரு மெசேஜை நமக்கு தரப்போகிறாரு, அங்கே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் நமக்கு ஒரு செய்தி தரப்போகிறாரு, அந்த கருத்தில் தான் சொல்கிறாங்க. செஷேஷனுக்கு ஒரு வியூ உண்டான இதை எடுக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. செஷேஷனுக்கு மற்ற 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதில் தான் ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டை கொடுப்பாங்க. பின்ன அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யோவான் எடுக்கிறாரில்ல, இனி இதோட ஒன்று கூட்டாதுங்கன்னு சொல்கிறாரு, அது ஆர்கியூமெண்ட் எடுப்பாங்க. அப்படி தான் வருவாங்க. ரெவலேஷனில் வருகிற ஃபால்ஸ் ப்ராஃபட் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? That is the one single false prophet who will rise during the last days. False prophet. இல்லை நீங்கள் இல்லை ஃபால்ஸ் ப்ராஃபட்டை கேட்குறீங்களா, ப்ராஃபட்டை கேட்குறீங்களா? ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசின்னு வெளிப்படுத்தல ஒரு ஆள் வாரார்ல, இது அவரை சொல்லலை. அவரை அது அவருக்கு வருகிற தண்டனையை இதோட பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் தண்டனை உண்டு, அதில் பொருத்தி பார்க்கலாம். இப்போ பேதுரு சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதர்கள் யார் என்றால், இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து வந்த காலத்திலே ஏராளமான தவறான கருத்துக்கள் இயேசு குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு இயேசு திருமணம் செய்தவர்னு இன்னைக்கு நிறைய பேர் அடிக்கடி பேசுகிறீங்க. அப்புறம் அது இன்னைக்கு பேசல, அன்னைக்கும் பேச தான் செய்தாங்க இதெல்லாம். புரிஞ்சுல? ஆகவே இப்படிப்பட்ட துர்போதனைகளை தான் அவர் அதை சொல்கிறார். அதான் அவங்க வேதத்தை புரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே அது முதல் நூற்றாண்டுலேருந்தே புரட்டுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சபையானது அந்த ஏர்லி செஞ்சுரியிலேருந்தே அப்போஸ்தலர்கள் இப்படி நேராக கண்டம் பண்ணி என்ன சொல்லுது நியாயத்தீர்ப்புன்னு எழுதுகிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு இதுக்கு பதில் கொடுக்க முயன்றாங்க. அதில் தான் நம்ம அப்பாலஜெட்டிக்னு உள்ள பிரான்ச்சஸ் வருகிறது. ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு காலத்துலேயும் அதுக்கான பதிலை கொடுத்தா வந்துட்டுருக்கிறாங்க. இப்படி கிறிஸ்தவம் எல்லா காலத்திலும் நெருப்பில் பூத்த மலர் போல தான் நிற்கிறது. அதனால் கிறிஸ்தவத்தை சத்தியத்தின் அடிப்படையில் அழிக்க முடியாது, மற்றபடி வேறு விதமான இருக்கிறதுனால அதை ஒருவேளை அடக்கி வைக்க முடியும், அவ்வளோதான். இப்போது பல நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தடை இருக்குதுன்னா அது சத்தியத்தை அவர்கள் தோற்கடித்ததுனால அல்ல. த ட்ரூத் வில் ப்ரிவேல், அது என்றைக்குமா அது ஜெயிக்க தான் செய்யும். ஆனால் தற்காலிகமான இப்படிப்பட்ட தடங்கல்கள் வரதான் செய்யும். வேறு ஏதாவது இதில் ஆமாம்
கள்ளபோதனை சிக்கல். மத்திய 12 என்ன வருது? அது ஒரு ஒப்பீடாக சொல்லலாம். ஆனால் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கதான அசுத்தாவி ஒரு மனிதனை பிடித்து கொண்டால் அவனை அதை விரட்டியாச்சுன்னா திரும்ப அது பல்வேறு அப்படி தானே, அதுதானே சொல்கிறீங்க? மத்தேயு 12 சொல்லப்பட்டிருக்கிறது அது மனிதனே அல்ல. உண்மையிலே சொன்னால் கவனமாக படிக்கணும். அதுக்கு இது ஒரு ஒப்பீடு போல் வரும். சொல்லியது அந்த ஒரு செய்தியை அழுத்தம் கொடுவதுக்கு அதை சொல்லலாம். ஆனால் மத்தேயுவில் அதை உருவகமாக பேசுகின்றார். ஓமை போல தான் பேசுவார். அது மிராக்கிளாக பேசலை. நல்லா புரிஞ்சு, அது மிராக்கிள் அல்ல, ஒரு ஓமை போல பேசுகின்றார். அதில் ஒரு மனிதனை அசுத்தாவி பிடித்திருந்தால்னு சொல்கிறார்லாம், அந்த மனிதன் ப்ராபர்லி ரெப்ரசன்டிங் இஸ்ரேல் நேஷன். அது எதுன்னா, இஸ்ரேல் தேசத்தில் யோவான் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றார், இயேசுவும் பிரசங்கிக்கிறார். நீங்கள் அதை அப்போ யோவானுடைய ஊழியத்தின் மூலம், இயேசுடைய ஊழியத்தின் மூலம் அந்த தேசம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நீங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டு அதை பர்மனண்டாக நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் முன்னிலைமை பின்னிலை பார்க்கலும் மோசமாக இருக்கும். என்னாச்சு? மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு என்னாச்சு? கிபி 70 இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. இப்போ ஆண்டோட வார்த்தை எப்படி நிறைவேறிச்சு தெரியுமா? எருசலேம் ஆலயம் கிமு 586 நேபுகாத்நேச்சர் காலத்தில் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டு 70 ஆண்டு தான் சிறையில் இருந்தாங்க, சிறையிருப்பில். அடுத்து திரும்ப வந்துட்டாங்க. இப்போ அந்த 70 ஆண்டு சிறையிருப்ப இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவங்களுடைய இதோட ஒப்பிடுங்க, 1843 ஆண்டுகள் நினைக்கிறேன் அவங்க சிதறி போனாங்க. ஏது? இஸ்ரேல் தேசம். அதுக்கப்புறம் இப்போ தானே தேசமாக கூடிச்சு. அதைத்தான் இஸ்ரேல், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். முந்தி 70 வருஷம் சிறையிருப்பில் போனீங்களா, அப்படி அதை விட இது கடினமாக. ஆக அதை எடுத்துட்டு நீங்கள் இதை அப்படியே கொண்டு ஃபிட் பண்ணக்கூடாது. அங்கே சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மேசியாவை நிராகரித்தால் இந்த மனிதனை போல, இங்கே ஒரு கற்பனை மனிதன் சொல்லப்படுது, நாட்டு நிஜ மனிதன் அல்ல. இந்த மனிதனை வச்சு ஒரு கதையை சொல்கிறார், கதையை வச்சு ஒரு மெசேஜை கொடுக்குறார். அதனால் அது என்னை நிறைய பேருக்கு அது பாப்புலர் பேசேஜ் அதுக்கு இதுக்கும் இல்லை. ஏன்னா அந்த மனிதன் இவ்வளவு பாதிக்கப்பட்டான், அதுபோல் இப்படி சொல்லலாம். அது இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். இங்கே விசுவாசி சிக்கி கொண்டால் வருது. கிறிஸ்துவை அறிந்தவனே இந்த போதனையில் விழுந்தால் சிக்கல். அங்கே அவன் கிறிஸ்துவ அறிந்தவன் அல்ல. அது ரெண்டுக்கும் கரெக்டான ஒரு பேர். விசுவாசிக்குள்ளாக இருந்து பிசாசை துரத்தியாச்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இந்த வசன பகுதியில் கூட அவனுடைய முன்னிலை பின்னிலை இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் தானே சொல்லியிருக்கே தவிர அவனுக்குள்ளே பிசாசு புகுவான்னு சொல்லலை. விசுவாசிக்குள்ளே பிசாசு புக முடியாது. இதில் அவனுடைய நிலைமை கஷ்டமாக இருக்குது. இதனால் துர்போதனையில் போனால் சிம்பிளான சிஸ்டர், கள்ள தீர்க்க தரிசிட்ட போய் பொருளாசையுடைய ஒரு கள்ள தீர்க்க தரிசிட்ட ஒரு நல்ல விசுவாசிவே மாட்டினான்னா அவனுக்கு வீட்டை விற்பான். அடுத்த அவன் நிலைமை என்னது? எனக்கு எத்தனை பேரை தெரியும் இந்த பக்கத்தில், நான் ஆளுகளை சொல்ல விரும்பல, இந்த ரவுண்டுக்குள்ளே இதுலேருந்து 1 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா எனக்கு 2-3 குடும்பங்களை தெரியும். கள்ள தீர்க்க தரிசிட்ட மாட்டி எல்லாத்தையும் இழந்தவர். அப்போ இப்போ பின்னிலை என்ன ஆச்சு? முன்னிலையில் சொந்த வீட்டில் இருந்தாங்க, கள்ள போதையனை கேட்டு அவர்களோட மாட்டினால பின்னிலை என்ன ஆச்சு? ரொம்ப